போலி பாஸ்போர்ட்டில் வங்காளதேசம் செல்ல முயற்சி. பலே கில்லாடிகளை வளைத்த சென்னை கிரைம் பிரான்ச் போலீஸ் போலி ஆவணம் மூலம் பாஸ்போர்ட் பெற்று வங்காளதேசம் செல்ல முயன்ற 2 பலே கில்லாடிகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பன்னாட்டு விமான நிலைய வெளிநாட்டவர் பதிவு மண்டல அலுவலர் சென்னை நகர போலீஸ் கமிஷனர் அருணிடம் கடந்த 6ஆம் தேதி ஒரு புகார் மனு அளித்தார். வங்காளதேச நாட்டைச் சேர்ந்த 44 வயது முகமது ஹருண்மை என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் இந்திய பாஸ்போர்ட் பெற்று வங்காளதேசம் செல்ல முயற்சி செய்து வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் சென்னை மத்திய குற்றப் பிரிவு போலி பாஸ்போர்ட் புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். முகமது ஹருண்மை 1999ஆம் ஆண்டு திரிபுராவின் ஷாபூர் கிராமம் அருகிலுள்ள ஸ்ரீமந்தாபூர் எல்லையிலிருந்து இந்தியாவுக்கு வந்துள்ளார். 1999ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை வங்காள தேசத்திலிருந்து பல முறை இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக வந்து வேலை பார்த்துச் சென்றுள்ளார். 2022ஆம் ஆண்டு தனது வங்காளதேச பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இந்தியா வந்து சென்னை 1000 விளக்கு பகுதியில் பிரியாணி கடையில் வேலை செய்து வந்துள்ளார். போலி ஆவணம் மூலம் இந்திய பாஸ்போர்ட் பெற்று தற்போது மீண்டும் வங்காளதேசம் செல்ல முயன்றுள்ளார் என்பன போன்ற விவரங்கள் தெரியவந்தன. அதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். அவர் விசாரணைக்கு பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட முகமது ஹருண்மை அளித்த தகவலின் பேரில் அவரது உறவினரான வலியுல்லா என்பவரும் போலி பாஸ்போர்ட் வழக்கில் போலீசார் கைது செய்தனர். ஏஜெண்டுகள் மூலமாக பாஸ்போர்ட் மற்றும் விசா பெற விண்ணப்பிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்கும்படியும் மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் மூலமாக முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து பாஸ்போர்ட் மற்றும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் துணை தூதரகங்களை அணுகி விசாக்களை பெறுமாறும் சென்னை பெருநகர காவல் சார்பாக பொதுமக்களுக்கு கேட்டுக்கொண்டுள்ளனர்.